Hi, welcome back to the channel. Tamil video Dermavive. So இன்னைக்கு நம்ம டிவில என்ன பார்க்க போறோம் அப்படினா என்ன மாதிரி மட்டமா கரப்பாம்பூச்சி புருவம் மாதிரி வந்து உங்களுக்கு ஆயிடுது என்னதான் த்ரெடிங் பண்ணாலுமே ரொம்ப ஃப்ரீக்வெண்டா இந்த மாதிரி கரப்பாம்பூச்சி ஆயிடுது அப்படினா அதை வந்து எப்படி வந்து சரி பண்ணலாம் தட் இஸ் அதை வந்து எப்படி ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணலாம் டக்குன்னு எப்படி வந்து ஐப்ரோஸ் வந்து டக்குன்னு க்ரூம் பண்றது எப்படி அப்படினு பார்க்க போறோம் ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு एक्चुअली எது பண்ணாலுமே டக்குன்னு வந்து ரொம்ப ரெட் ஆயிடும் எனக்கு ஃபேஸ் ரொம்ப ரெட் ஆயிடும் இப்போ ஐப்ரோஸ்லாம் பண்ணனா எனக்கு ஃபுல்லா அப்படியே குண்டா வீங்கின மாதிரி ஆயிடும் எனக்கு அது கொஞ்சம் கடுப்பா இருக்கும் ரொம்ப பெயின் எனக்கு அது ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கும் த்ரெடிங் அதனால தான் நான் மேக்ஸிமம் அவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ண மாட்டேன் அதனால வந்து ரீசெண்ட் டைம்ஸ் நான் இதுக்கு வேற ஆல்டர்னேட்டிவ் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஒரு புது ஆல்டர்னேட்டிவ் கண்டுபிடிச்சிருக்கேன் அதை வந்து உங்க கூட ஷேர் பண்ண போறேன் ஸோ இன்னைக்கு வீடியோவில் ரொம்ப ஈஸியாக குயிக்காக சிம்பிளாக நம்மளோட ஐப்ரோஸ் வந்து வீக்லி ஒரு 5 மினிட்ஸ்ல எப்படி வந்து நம்ம பர்ஃபெக்டாக ட்ரிம் பண்ணுறது எப்படி ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்க போகிறோம் பெயின்லெஸ்ஸாக ஸோ யாருக்கெல்லாம் சென்சிட்டிவ் ஸ்கின்னோ யாருக்கெல்லாம் வந்து த்ரெட்டிங் பிடிக்காதோ அவங்களுக்குலாம் ரொம்ப இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம ரொம்ப நேரம் டிலே பண்ணாமல் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இது எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் முதல் ஸ்டெப் முக்கியமான விஷயம் என்னன்னா நம்மளோட முடி ஒன்று கூட அப்படியே அசிங்கமாக அப்படியே விழுந்துட்டே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் ஸோ அதனால் மொத்தமாக தூக்கி வலிச்சு அதனால தான் நான் வந்து பன் போட்டுட்டேன் இந்த மாதிரி கொண்டையோ இல்லை போனிட்டேலோ எதுவோ உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிறது போட்டுக்கோங்க பட் ஒரு முடி கூட விழாமல் பார்த்துக்கோங்க அண்ட் அட் த சேம் டைம் ஃபேனுக்கு எதிர பண்ணிங்கன்னா ரொம்ப முடிப்பாக இருக்கும் ஸோ மேக்ஸிமம் ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு செட்டில் ஆகிட்டு உட்காந்துக்கோங்க நம்பர் 1 அதுதான் ரொம்ப முக்கியம் ஹேரை டைப் பண்ணுறதோடு சேர்ந்து நீங்கள் ஃபேஸையும் வந்து கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிக்கோங்க நான் அதுக்கு வந்து இன்றைக்கி வீடியோவில் டெர்மாவைவோட ஹைட்ரா கிளென்சர் யூஸ் பண்ணிக்கிறேன் இது மெயினாக சென்சிட்டிவ் அண்ட் ட்ரை ஸ்கின்னுக்கு சூப்பராகவே செட் ஆகும் இதில் ஓட்மீல் இருக்கிறதுனால ஸ்கின்னை ட்ரை ஆக்காமல் ரொம்ப நேரத்துக்கு மாய்ஸ்சரைஸ்டாக வைக்கும் ஸ்கின்னோட பிஹெச் லெவல் இது வந்து பார்த்திங்கன்னா மெயின்டைன் பண்ணும் ஸோ இந்த கிளென்சர் யூஸ் பண்ணி ஆல்ரெடி கிளென்ஸ் பண்ணிட்டேன் என்னோட ஃபேஸை. ஸ்டெப் 2 என்ன பண்ண போகிறேன்னா என்னோட ப்ரோஸ் வந்து ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து கிட்ட ஜூமில் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு என்னோட ஐப்ரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா டார்க்காக தான் எப்பவுமே இருக்கும் நான் எதுவும் ஐப்ரோ ஃபில்லாக எதுவே பண்ணல இப்படி தான் இருக்குமே நேச்சுரலாக அண்ட் அட் த சேம் டைம் கீழே மட்டும் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக எக்ஸ்ட்ராஸ் இருக்குது லைட்டாக எக்ஸ்ட்ராஸ் இருக்குது ஐப்ரோஸை வந்து நம்ம ஆக்சுவலாக கோம் பண்ணணும் எம்டி ஸ்பூலி இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க எனக்கு ஆக்சுவலி வந்து இது ஒரு ஐப்ரோ பென்சில் அதோட பேக் சைடு இருக்கிற ஸ்பூலி தான் நான் ஆக்சுவலாக யூஸ் பண்ணி கோம் பண்ண போகிறேன் என்னோட ஐப்ரோஸை கம்ப்ளீட்டாக கோம் பண்ணிக்கோங்க க்ளீனாக அப்போ தான் நம்மளுக்கு வந்து தெரியும் ஓகே எது எக்ஸ்ட்ராஸ் எது எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது என்ன பண்ண போகிறேன்னா நான் வந்து ஆலோவேரா ஜெல் அப்ளை பண்ண போகிறேன் என்னோட ஐப்ரோஸ்க்கு ஸோ அதுக்கு ஏதோ ஒரு ரேண்டம் ஆலோவேரா ஜெல் எடுத்துக்கோங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஷாப்போட ஒரு ஆலோவேரா ஜெல் எடுத்திருக்கேன் ஜேஜு ஆலோவேரா அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக எக்ஸ்ட்ராஸ் எடுக்க போகிறோம் எதை வச்சு எடுக்க போகிறோம்னா ரேசர் ஐப்ரோ ரேசர் வச்சு தான் எடுக்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி டக்குன்னு எடுத்தோடனே நம்மளோட ஹேர் அப்படி எடுக்கக்கூடாது இந்த மாதிரி ஆலோவேரா ஜெல்லோ இல்லை ஏதாவது ஒரு திக் மாய்ஸ்சரைசர்னா மேபி அந்த மாதிரி ஏதாவது மாய்ஸ்சரைசர் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணல ஏதாவது திக் மாய்ஸ்சரைசர் எடுத்துகிட்டு நீங்கள் போட்டதுக்கப்புறம் ரிமூவ் பண்ணிங்கன்னா தான் ஈஸியாக இருக்கும் ஸோ ஆலோவேரா ஜெல் கொஞ்சமாக எடுத்துக்கிறேன் எடுத்துட்டு 2 சைடு ஐப்ரோஸையும் ஃபஸ்ட்டு நான் வந்து நார்மலாக அதை செட்டில் பண்ணிக்கிறேன் அப்படியே வச்சோன்னே இந்த வெயிலுக்கு அப்படியே சில்லுன்னு இருக்கு ஐப்ரோஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ஷேப் கிடச்சிருச்சா எக்ஸ்ட்ராஸ் மட்டும் எடுத்தால் போதும் கிளியராக ஓகேவா ஸோ இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த சைடு ஐப்ரோஸும் தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு கிளியராக ஓகே இப்போ நம்ம வந்து ஸ்டெப் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து யூஸ் பண்ண போகிறோம் இன்னைக்கு நான் எந்த ஐப்ரோ ரேசரையும் இந்த வீடியோவில் ப்ரொமோட் பண்ணல பேசிக்காக நான் யூஸ் பண்ணுறது இல்லை ஜென்ரலாக எந்த ஐப்ரோ ரேசர் நல்லா இருக்கோ அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துறேன் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ரேசரை வச்சு டாப்பில் இருக்கிற ஹேர் ஐப்ரோ மேலே இருக்கிற ஹேரை வந்து கிளியர் பண்ணணும் ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் மேலே இருக்கிற ஹேரை வந்து ரொம்ப பொறுமையாக ரொம்ப ஜென்டிலாக என்னோடய கையில் வந்து ஃபுல் கண்ட்ரோலில் கொண்டு வந்துட்டு நான் வந்து ஹேரை வந்து ரிமூவ் பண்ணுறேன் ரொம்ப சேஃபாக ரிமூவ் பண்ணுங்கள் ஏன்னா ஐப்ரோ ஹேர்லாம் அவ்வளோ டக்குன்னு வளர்ந்துராது கொஞ்சம் பார்த்து பொறுமையாக பண்ணுங்கள் ஒரு 4-5 வாட்டி பண்ணிட்டீங்கன்னா செம்மையாக ப்ராக்டிஸ் ஆகிடும் அண்ட் மேக்ஸிமம் 5 மினிட்ஸ் கூட எடுக்காது அதுக்கப்புறம் ஸோ ஒரு வாட்டி க்ளீன் பண்ணிட்டு இந்த மாதிரி டிஷ்யூவில் வந்து தொடச்சிக்கோங்க அதுக்கப்புறம் திருப்பி அலோவேரா ஜெல்லை வந்து போடுங்க ஃபேஸில் ட்ரை ஆகிடுச்சுன்னா போட்டுட்டு நீங்கள் வந்து பேலன்ஸ் இருக்கிற என்ன ஹேர் எடுக்கணுமோ ரிமூவ் பண்ணுங்கள் அண்ட் கூடவே நான் வந்து எனக்கு சென்டரில் இருக்கிற ஹேர் பிடிக்காது ஸோ நான் அதையும் வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிடுறேன் ஸோ அந்த மாதிரி சென்டரில் இருக்கிற ஹேரி ரிமூவ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ எக்ஸ்ட்ராஸ் எடுக்க போகிறோம் இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா அது கீழே இருக்கிற எக்ஸ்ட்ராஸ் வந்து இப்போ நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி எடுக்க போகிறோம் ஸோ எக்ஸ்ட்ராஸ் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுக்கணும் லைட்டாக பெயின்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா இந்த மாதிரி ரிவர்ஸில் நம்ம ஷேவ் பண்ணால் லைட்டாக தான் பெயின்ஃபுல்லாக இருக்கும் ரொம்பலாம் இருக்காது ரொம்ப மினிமலாக தான் வலிக்கும் ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சமாக கையில் வந்து ஃபுல் கண்ட்ரோல் இருக்கணும் கொஞ்சமாக பொறுமையாக ஒரு முடியாக இந்த மாதிரி ஷேவ் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும் அண்ட் அட் த சேம் டைம் வந்து ஸ்மூத்தாக வந்து உங்களுக்கு அந்த ஷேப் வந்து கிடைக்கும் ஓகேவா. ஸோ இது வந்து உங்கள் ஷேப் ரொம்ப மோசமாக இருக்குது ஐப்ரோஸ் அப்படின்னா நீங்கள் ஒரு வாட்டி த்ரெட்டிங் பண்ணிட்டு வந்துருங்க அதுக்கப்புறத்துலேருந்து கொஞ்சம் முடி வளர்ந்தால் கூட இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா இன்னமும் ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராஸை வந்து ரிமூவ் பண்ணி டிஷ்யூவில் தொடச்சிடுறேன் நான். எடுத்துட்டோம் முடிஞ்ச அளவு பக்காவாக நம்ம வந்து எடுத்துட்டோம்
இந்த சைட்லேயும் எடுத்துட்டோம். ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுங்க இந்த சைட்லலாம், ஏன்னா பிக் ஹேர் வந்து கட் ஆகிடுச்சுன்னா அப்புறம் கேப் விழுந்துடும் ஐப்ரோஸில். ஒரு வாட்டியும் பண்ணும்போது இந்த இடத்துல அப்படி ஹோல்ட் பண்ணுங்க, அப்புறம் ஸ்கின் டைட்டாக பிடிச்சிட்டு பண்ணால் தான் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து நான் இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கிறேன். இன்னும் கொஞ்சம் பர்ஃபெக்ஷன் தேவைப்படுது எனக்கு. அதனால் இன்னும் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ராஸ் எடுக்க போகிறேன் இந்த பக்கம். இன்னும் பர்ஃபெக்ஷனுக்கு நான் இன்னும் கொஞ்சம் அலோவேரா ஜெல் அப்ளை பண்ணி இன்னும் கொஞ்சம் குட்டி குட்டி ஹேர் அந்த காது பக்கத்தில் இருக்கிறது நெத்திக்கிட்ட இருக்கிறதெல்லாம் இன்னும் ப்ராப்பராக எடுக்கிறேன். இன்னும் கொஞ்சம் அந்த ஷார்ப்னஸ் வந்து தெரியாத அளவு பர்ஃபெக்டாக எடுத்து. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பர்ஃபெக்டாக ஐப்ரோஸ் இருக்குது. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், ஃபைனல் ஸ்டெப் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இதுதான் வந்து ஃபைனல் டச் மாதிரி. ஓகேவா? இந்த டாப்பில் இருக்குது பார்த்தீங்களா குட்டி குட்டி ஹேர், லைக் இந்த இடத்துல மட்டும் 1-2 முடி பொக்கியாக கொஞ்சம் அது மட்டும் லென்த்தியாக வளர்ந்துருக்கும். அதை ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து மிரர் பார்த்து வெட்டணும். ஸோ நான் மிரர் டவுனில் பார்த்துக்கிறேன் அண்ட் அப்படியே வெட்ட வேண்டியதான். பர்ஃபெக்ட். பார்த்தீங்களா? பர்ஃபெக்டாக இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த ஐப்ரோக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது எவ்வளோ பர்ஃபெக்டாக கொண்டு வந்திருக்கோம். அண்ட் அட் த சேம் டைம் இது எவ்வளோ மெஸ்ஸியாக இருக்குன்னு பாருங்கள். ஐ திங்க் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னோட 2 ஐப்ரோஸுமே நான் வந்து ஆஃப் கேமராவில் போயிட்டு என்னோட ரைட் ஹேண்ட் சைடு ஐப்ரோஸும் வந்து பார்த்திங்கன்னா பண்ணிட்டு வந்துட்டேன். ஸோ இப்படி தான் இருக்குது என்னோட ஐப்ரோஸ் வந்து ஃபைனலாக பார்க்கறதுக்கு. ஸோ கைஸ் அவ்வளோதான். ஃபுல்லாக வந்து நம்ம ஐப்ரோஸோட ஒர்க் வந்து ஓவர். ட்ரிம்மிங் அந்த லாஸ்ட்டில் அந்த கத்திரிக்கோல் வச்சு பண்ணது அண்ட் கரெக்டாக நம்ம வந்து அந்த ஐப்ரோ ரைசர் யூஸ் பண்ணி பக்காவாக க்ளீன் பண்ணிட்டோம் நம்மளோட ஐப்ரோஸை. ஸோ ரொம்ப ஈஸியாக இந்த மாதிரி தான் ஒரு 5 மினிட்ஸ் நம்மளோட ஐப்ரோஸை வந்து உங்களுக்கு டைமே கிடையாது, சலூன் போக முடியாது, பெயின்லெஸ்ஸாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இது பண்ணலாம். அண்ட் ஃபைனல் ஸ்டெப் கண்டிப்பாக ரொம்ப ட்ரையாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து மாய்ஸ்சரைசர் போடுங்க. கொஞ்சமாக எடுத்துருக்கேன். எடுத்துட்டு அப்படியே உங்களோட ஐப்ரோஸில் போட வேண்டியதான். நான் வந்து பார்த்திங்கன்னா நியூட்ரிடர்மோட விட்டமின் மாய்ஸ்சரைசிங் லோஷன் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸ்கின் மேலே ரொம்ப ஜென்டலாக இருக்கும். ரொம்ப நேரம் நம்ம ஸ்கின்னை வந்து பார்த்திங்கன்னா மாய்ஸ்சரைஸ் பண்ணும். ஈவினிங் நீங்கள் நைட் டைம் ஸ்கின் கேர் ரொட்டீனுக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த மாய்ஸ்சரைசரை சேர்த்துக்கலாம். இல்லைனா வந்து ஃபேஸில் வந்து மேக்கப் எதாவது பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒரு ப்ரீ மேக்கப் ரொட்டீன் மாதிரி நீங்கள் இந்த கிளென்சர் அண்ட் மாய்ஸ்சரைசர் கூட சேர்த்து வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ முடிஞ்சிருச்சு என்னோடய ஐப்ரோ ரொட்டீன் வந்து டக்குன்னு முடிஞ்சிருச்சு. ஸோ இப்படி தான் ரீசன்ட் டைம்ஸில் என்னோட ஐப்ரோஸ் ரொம்ப குவிக்காக அண்ட் அட் சேம் டைம் பெயின்லெஸ்ஸாக வந்து நான் டக்குன்னு க்ரூம் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஈவன் தான் நம்ம ட்வீசர் கூட யூஸ் பண்ணல, ஏன்னா அதுவும் ஆக்சுவலி கொஞ்சம் பெயின்ஃபுல்லாக இருக்குன்றதுனால தான் நான் அதை கூட சொல்லலை. அண்ட் எனக்கும் பேசிக்காக அது பிடிக்காதனால தான் இந்த மாதிரி மெத்தட் ரீசன்ட் டைம்ஸ் நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக என்னை வந்து இன்ஸ்டாகிராமில் என் கூட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் வீடியோ பார்த்ததுக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு என்ன இந்த மாதிரி கைண்ட் ஆஃப் வீடியோஸ் வந்து நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இன்ஸ்டாகிராமில் தாராளமாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஏன்னா அதில் வந்து நிறைய புது ரீல்ஸ்லாம் வந்து வரப்போகுது. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் வீடியோ பார்த்ததுக்கு.